வணக்கம். வெல்கம் டு MSD கிரியேஷன்ஸ். MSD கிரியேஷன்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது வந்து ஒரு எல்லாருக்கும் தேவைப்படுறது தான். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம ஸ்கின் கேருக்கு, அதுவும் பர்டிகுலராக லிப் கேருக்கு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். நம்ம நியூ இயர்க்கு அப்புறமா இதுதான் முதல் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிப் பட்டர். ஆமாம், லிப் பாம்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இது வந்து லிப் பட்டருங்க. நம்ம பட்டர் யூஸ் பண்ணி செய்கிறதுனால இது லிப் பட்டர்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு சில ஆயில்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறமா வேக்ஸு, அதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லிப் பட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாக கிராக்கியாக ஒரு சாப்பாயி நல்லா அப்படியே உறிஞ்சு வரும் தெரியுமா? லிப்ஸில் இருக்கிற அந்த தோல்லாம் உறிஞ்சு வரும். சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கையை வச்சு பீல் பண்ணி எடுத்தால் அழகாக அது அப்படியே உறிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறப்போ நம்ம லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சரோட நல்ல நரிஷ்மெண்ட்டோட இருக்குங்க. ஸோ லிப் ப்ரொடெக்ஷன் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம டெய்லியும் லிப் பாம்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, அதற்கு பதிலாக இந்த லிப் பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அதாவது படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாலும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வரைக்குமே கூட, அடுத்த நாள் குளிக்க போகிறப்போ கூட வரைக்கும் கூட அது உங்களுக்கு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம ஏசிலெலாம் படுத்து தூங்குறோம் இல்லைங்களா, அந்த டைமில் கூட நம்ம லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். நம்ம ஸ்கின்னே ட்ரை ஆகும் ஆக்சுவலி சொல்ல போனால். ஆனால் லிப் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு மாய்ஸ்சரை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ப்ரொடெக்டிவாக நல்லா இருக்கும். அந்த வின்டர் டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வாயை சுற்றி இருக்கிற இடம், அப்புறம் கை முழங்கையே, அப்புறம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஈவன் ஃபுல் ஃபேஸ் கூட ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் இந்த லிப் பட்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹார்டான டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அது ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு தேவைப்படுறப்ப ஒரு லைட்டாக ஒரு ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா கையில் ரப் பண்ணிங்கனாலே அது மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த ஃபுல் ஃபேஸ் வேணாலும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் லிப், எங்கெல்லாம் ஹார்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடங்களுக்கு கூட டார்கெட்டடாக அந்த ரீஜனில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போது நம்ம லிப் பட்டர் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற லிப் பாமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹோம்மேடாக இது ஆக்சுவலாக நம்ம செல் கூட பண்ணலாங்க. நான் கொடுக்குற இந்த குவான்டிட்டியை நல்ல பர்டிகுலராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இதை சேல் கூட நம்ம பண்ணலாம். ஓகே, இது வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். கம்மியான ஒரு குவான்டிட்டி அளவில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலே அது இட்ஸ் லாஸ். ரொம்ப நாளுக்கு ஒரு சின்ன ஒரு லிப்பு அந்த லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறதே கூட நம்மளுக்கு இட் லாஸ் ஃபார் மினிமம் ஒரு 3 months கூட அது வருங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த லிப் பட்டர் ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. லிப் பட்டர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு மெஷரிங் ஸ்கேல் வேணுங்க. இந்த மெஷரிங் ஸ்கேல் என்னென்னா, இந்த கோல்டு ஸ்மித் வெயிங் ஸ்கேல்னு சொல்லலாம், இல்லைனா பாக்கெட் மெஷரிங் ஸ்கேல்னு நீங்கள் அமேசானில் கூட இதை வாங்கிக்க முடியும். இது கிச்சன் யூஸ்க்கு யூஸ் ஆகுங்க. ஓகே, அது ரொம்ப கம்மி குவான்டிட்டியாக இருக்கிற கிராம்ஸில் கணக்கில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் மெஷரிங் ஸ்கேல் ஒரு உங்களுக்கு அந்த கோல்ட் ஸ்மித் ஸ்கேல்னு சொல்லி இதை நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். 300 rupeesலேருந்தே இது அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது. இந்த கண்டெய்னர் வந்து மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னர். ரெமிக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சாக்லேட் புட்டிங் கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை லாவா கேக் பண்ணுறதுக்கு அது மாதிரி எது உங்களுக்கு இந்த தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் சில்வரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஹீட் ப்ரொடெக்டிவ் கண்டெய்னராக வேணும். உங்களுக்கு ஹீட்டு சூடு வந்து ரொம்ப தாங்கக்கூடிய ஒரு சில்வர் வெசலாக கூட அது இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூஸ் வச்சுக்கோங்க, அது நமக்கு தேவைப்படும். இது வந்து என்னென்னா, நான் ஒரு வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஷியா பட்டர் அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஆல்மண்ட் ஆயில், இது வந்து நான் கொடைக்கானலில் வாங்கினேன். பியூரான ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்து உங்களுக்கு எனி பிராண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, இது ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலு. இது வந்து சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் இருக்குல்ல, சப்போஸ் இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஹேண்ட் சானிடைசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பீ வேக்ஸ் வந்து இந்த மாதிரி பெல்லட் ஃபார்ம்ஸில் இருக்கிறத வாங்கிக்கலாம். நீங்கள் இது மாதிரி பெல்லட்டாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கின பபிள் கம் ஃப்ளேவரில் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த லிப் பட்டர் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்டாக பண்ணலான்னு ஒரு இது. உங்களுக்கு இது வேணும்னா யூஸ் பண்ணலாம், அப்படி தேவையில்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை ஃபில் பண்ணுற எம்டி கண்டெய்னர்ஸ், இது 5 கிராம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். லிப்ஸ்டிக் கண்டெய்னர்னு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி எம்டி கண்டெய்னர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கொடுக்குற அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் இதில் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபியோட ஃபார்மேஷன் கரெக்டாக உங்களுக்கு வராது. ஸோ இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு சொன்னேன் இல்லையா, வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அத்தனையுமே வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஷியா பட்டர் சொன்னேன் இல்லையா, இந்த ஷியா பட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஷியா நட்டு இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ராக்டட். இது எதோடைய எக்ஸ்ட்ராக்டட்னு பார்த்தீங்கன்னா, ஷியாங்கிற ஒரு ஃப்ரூட்லேருந்து அதோடைய நட்டு இது. ஓகே, இந்த பீ வேக்ஸ் வந்து சாஃப்டன் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு உதவும். கிரேட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் எல்லாம் இந்த வேக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும், அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து லிப்ஸை வந்து சன் ரேஸ்லேருந்து பாதுகாக்குங்க. இது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இந்த பீ வேக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இப்போது இன்க்ரீடியன்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி நம்ம மெஷர் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டை சானிடைஸ் பண்ணணுங்க. நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸை நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஜெர்ம்ஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக நம்ம செய்யணும். ஓகேவா, ஓகே. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற கண்டெய்னரை நான் நல்லா இது மாதிரி ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை விட்டுட்டு நான் நல்லா இதை வைப் பண்ணி எடுக்கிறேன். நல்லா க்ளீன்டாக இருக்கணும் கண்டெய்னர். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ரொம்ப க்ளீனிங் வந்து ரொம்ப முக்கியங்க. இதை நம்ம லிப்பில் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஏதாவது ரெசிடியூஸ் அது இதெல்லாம் இருந்தால் இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, நம்ம கை சுத்தமும் நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர் சுத்தமாக இருக்க வேண்டியது மேண்டேட்ரி. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எம்டி கண்டெய்னரை நான் இதில் மெஷரிங் ஸ்கேலில் வச்சு இது என்ன நோக்கி திருப்பி வச்சு எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் தெரியாது, நான் வாயில் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது எம்டி கண்டெய்னர் நான் வெயிட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ண ஒவ்வொருத்துக்கு அப்புறமும் டேருங்கிறது அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிரும். ஓகே, நான் இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கண்டெய்னரில் இப்படி வைக்கிறப்போ 170 சம்திங் காமிக்குது இல்லையா.
இப்போ நான் பீவேக்ஸு நான் கட் பண்ணி போட்டாச்சு. இது வந்து 5 கிராம்ஸ் சொல்லியிருந்தேன், இல்லைங்க 4.5 கிராம்ஸ் போதும். ஓகேவா? 4.5 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஷியா பட்டர் எடுத்துக்கலாம். ஷியா பட்டர் வந்து நம்ம ஒரு 1 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு டூத் பிக் எடுத்துட்டேன். இது ஆக்சுவலாக சானிடைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது கையில் இல்லை ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பக்கத்தில் இது இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். சரி, 1 கிராம் டேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுற முடியும் டேர் பண்ணிக்கணும் நம்ம, அப்போ தான் 0 ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 1 கிராம் அளவுக்கு ஷியா பட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே 1 கிராம் அளவுக்கு நம்ம ஷியா பட்டர் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம தேர்ட் இன்க்ரீடியண்ட் என்ன ஆட் பண்ணுறோம்? ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்களுக்கு 8.4 கிராம்ஸ். ஓகே, நான் ஒவ்வொரு தடவையும் டேர் பண்ணிக்கணும், அது மறக்கக்கூடாது. டேர் பண்ணிவிட்டு ஆல்மண்ட் ஆயிலை இது உங்களுக்கு எனக்கு இப்படி டைரெக்டாகவே அதை ஊற்றி எனக்கு பழகிடுச்சு. உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ராப்பாக ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே, இப்போ ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நம்ம 8.4 கிராம்ஸ். மெதுவாக நிதானமாக பொறுமையாக ட்ராப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக கண்டிப்பாக போகக்கூடாது. அப்படி போனால் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு சரியாக வராது. $8.4 grams. ஓகே, இப்போ நான் கேஸ்டர் ஆயில் வந்து நான் டோட்டலாக 6 கிராம்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் மட்டும்தான் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா 6 கிராம்ஸ் ஆஃப் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் கேஸ்டர் ஆயில் தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 6 கிராம்ஸ் ஆஃப் ஆல்மண்ட் ஆயிலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் வந்து பீவேக்ஸ். பீவேக்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 கிராம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மண்ட் ஆயில் வந்து 8.4 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கேஸ்டர் ஆயில் வந்து 6 கிராம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது
அப்புறம் ஷியா பட்டர் வந்து 1 கிராம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸோட அளவு. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெசலில் 2 ஸ்டெப்பு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நடுவில் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக மெல்ட் பண்ணி எடுக்கணும். எப்படி மெல்ட் பண்ணி எடுக்கிறது? 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று டபுள் பாய்லர் மெத்தட். மைக்ரோ அவன் வீட்டில் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த தண்ணி இதுக்குள்ளே விழுகக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சு நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா இது மெல்ட் ஆகும். அது வந்து கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும். ஓகே. இப்போது இந்த மாதிரி மைக்ரோவேவ் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில், நாட் ஈவன் 1 மினிட், அதுக்கு முன்னாடியே கூட ஒரு 30 செகண்ட் அவனில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே டிசால்வ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கணும். கிடைச்சி இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ண வேண்டிய ப்ராசஸ். இப்போ மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக நம்ம டேபிளில் நமக்கு வேணுங்கிற இது எடுத்து வச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப்பாக என்ன வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த லிப் பாம் கண்டெய்னர்ஸை ஓப்பன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்த உடனே ரூம் டெம்பரேச்சர் வரதுக்காக வெயிட் பண்ணணும். இந்த ரூம் டெம்பரேச்சர் வரதுங்கிறது ஃபுல்லாக ஆற விடக்கூடாது. அதாவது லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். அது நான் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது சீக்கிரமாக சாலிடிஃபை ஆயிருங்க. சாலிட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது ஊற்ற முடியாது இல்லையா, அதனால். ஓகே. இப்போது அவனில் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், லிப் ஃப்ளேவர் ஆயிலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த லிப் ஃப்ளேவர் ஆயில் வந்து எவ்வளோ கிராம்ஸ்னால் 0.5, அதாவது ஒரு 2லேருந்து 3 சொட்டு விட்டாலே போதும். அதுவே நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் விட்டமின் இ கேப்சியூல்ஸ் இருக்குது, இல்லைனா விட்டமின் இ ஆயில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.03, அதாவது ஒரு 2 சொட்டு விட்டிங்கன்னா போதும். இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட்டு மெல்ட் பண்ண உடனே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் இமீடியட்டாக, அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதில் போர் பண்ணிவிட்டு அப்படியே லீவ் பண்ணிடுங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ போய் அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவன் இல்லாதவங்க அதாவது என்னது, டபுள் பாய்லர், சாரி மைக்ரோன்னு வந்துருச்சு. ஓகே. எய்தர் 1 or 2 அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லை, 1 நிமிஷத்துக்கு மேலே தாண்டக்கூடாதுங்க. 30 செகண்ட்ஸ் வச்சு பாருங்கள், இல்லைனா கரிஞ்சு பேட் ஸ்மெல் வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பீ வேக்ஸ் பெல்லட்ஸை வந்து நான் சொல்கிறதுக்கு 2 தான் இருக்குது. ஒன்று பெல்லட்டில் வந்து எல்லோ ஆர் ஒயிட் கிடைக்கும். ஒயிட் நீங்கள் வாங்கிக்கலாம், அது கொஞ்சம் நேச்சுரலான டின்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஷியா பட்டர் பொறுத்த வரைக்கும் ரீஃபைண்ட் ஷியா பட்டர், அன்ரீஃபைண்ட் ஷியா பட்டர்னு 2 இருக்குதுங்க. அன்ரீஃபைண்டு வாங்கினோம் அப்படின்னா பஞ்சன் ஸ்மெல் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ பெட்டர் யூ கெட் ஷியா பட்டர் வந்து ரீஃபைண்டு ஷியா பட்டர்னு கிடைக்கிறத நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் டிப்பை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது மெல்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே. அந்த உடனே எப்படி போர் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இது அவனில் மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி கிடைக்குது. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இது சீக்கிரமாக சாலிடிஃபை ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் டக்குன்னு நம்ம இந்த பபிள் கம் ஃப்ளேவர்லேருந்து ஒரு 4 ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதே இந்த கண்டெய்னரில் நம்ம போர் பண்ணிடலாம். ஓகே. பாருங்கள், சாலிடிஃபை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இமீடியட்டாக நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும், கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு லைட்டாக வர வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த டைமில் விட்டமின் இ ஆயிலும் நம்ம ஒரு 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை இந்த கண்டெய்னரில் போட்டுட்டு எப்படி வந்திருக்குதுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம போர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தயாரித்த அளவு வந்து இது மாதிரி ஒரு 4 சாப்ஸ்டிக் கண்டெய்னர்ஸில் போர் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இது சாலிடிஃபை ஆகிறதுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 45 minutes அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா செட்டில் ஆகி நம்மளுக்கு பட்டர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி கண்டெய்னரில் போர் பண்ணி வச்சாச்சு. போர் பண்ணி ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
இது நல்லா கொஞ்சம் சால்டிஃபை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சால்டிஃபை ஆகணும். ஓகே, பாருங்கள் ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம பட்டர் வந்து எப்படி சால்டிஃபை ஆகிருக்குன்னு பாருங்கள். சரி, வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம பட்டர் ரெடி. இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் வாங்குகிற லிப் பட்டர், லிப் பாமை விட உங்களுக்கு வந்து இது ரொம்ப நாள் வரும். அதுக்காக கண்டிப்பாக நான் கேரண்டி. ஸோ இது வீட்லேயே ஆர்கானிக்காக தயாரித்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு MSD கிரியேஷன்ஸ். நன்றி. நான் இந்த லிப் பட்டர் செய்ய கொடுத்துருக்கிற அளவு வந்து 4 சாப்ஸ்டிக் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் 4னா நீங்கள் ஃபில் பண்ண முடியுங்க. சிந்தாமல் ஊற்றணும், சரியா? அப்போது கண்டிப்பாக 4னா உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த 4னா கரெக்டாக இருக்கும், 4 பர்சன்ஸுக்கு. இப்போது நம்ம யூஸ் பண்ண லிப் பட்டர்ஸு குழந்தைங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கோ அந்த மாதிரி ஒரே இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தனித்தனியாக செப்பரேட்டாக ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் கூட இண்டிவிஜுவலாக வச்சு யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, நிறைய அவங்க லிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கருப்பு நிறமாக மாறி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நைட்டு, மார்னிங், எனி டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் இது அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தால், இது ஆர்கானிக் ப்ராடக்ட் தான், எந்த ஹார்மும் உங்களுக்கு வராது. லிப்பில் அப்ளை பண்ணுறப்போ அந்த கருமை நிறம் மாறுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். ஆனால் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? இப்போது ஏசியில் படுக்கிறவங்க அது மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு ட்ரை லிப்ஸாக இருக்குது, குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்களில் இருந்து யார் வேணாலும் இதை யூஸ் பண்ண முடியும். அடல்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.